அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணம் ஒரு சாதனை திரைப்பயணம். அதோடு அது ஒரு அசுர வேக பயணம். 1952 ஆண்டு பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக சிவாஜி அவர்கள் சினிமா துறையில் நுழைந்தார். அதன் பிறகு 12 ஆண்டுகளில் 1964 ஆண்டு சிவாஜி அவர்களின் நடிப்பில் அவரது 100வது திரைப்படம் வெளிவந்தது. 12 ஆண்டுகளில் சிவாஜி அவர்கள் 100 திரைப்படங்களில் நடித்து முடித்துவிட்டார். இது ஒரு அசுர வேக பயணம். சிவாஜி அவர்களின் 100வது படம் அவருக்கு மிக முக்கியமான படமாக அமைந்தது. அது ஒரு மிக முக்கியமான சாதனை திரைப்படம். அவருடைய 100வது திரைப்படம் நவராத்திரி திரைப்படம். நவராத்திரி திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். 12 ஆண்டுகளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எடுத்த விஸ்வரூபங்கள் ஏராளம். ஆனால் நவராத்திரி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் 9 ரூபங்கள் எடுத்தார். அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் நவராத்திரி திரைப்படத்தில் 9 வேடங்களில் நடித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் ஒரு கேரக்டரில் நடித்தால் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நடிப்பு, ஒவ்வொரு விதமான நடை என்று பல பரிமாணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நவராத்திரி திரைப்படத்தில் 9 கேரக்டர்களில் நடித்த சிவாஜி அவர்கள் பல வெரைட்டியான ஸ்டைலான பரிமாணங்களை வெளிப்படுத்தி இருந்தார். இளைஞன், பணக்காரன், ரவுடி, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர், மருத்துவர், கூத்தாடுபவர் என ஒவ்வொரு கேரக்டர்களிலும் ஒவ்வொரு விதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். டெக்னாலஜி, டிஜிட்டல் கிராபிக்ஸ் என தொழில்நுட்பங்கள் இல்லாத அந்த காலத்தில் 9 கேரக்டர்களையும் செயல்படுத்தி காட்டினார். பின்னாளில் புராண படங்களை எடுப்பதில் வல்லவர் என பெயர் பெற்ற இயக்குனர் AP நாகராஜன் அவர்கள் திருவிளையாடல், திருவருட்செல்வர் போன்ற படங்களையும் தில்லானா மோகனாம்பாள் போன்ற காவியங்களையும் இயக்கிய AP நாகராஜன் அவர்கள் தனது 3வது படமாக இயக்கியதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 100வது படமான நவராத்திரி திரைப்படம். AP நாகராஜன் அவர்கள் 1962 ஆண்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வடிவுக்கு வளைகாப்பு என்ற படத்தை இயக்கினார். இது அவருடைய முதல் படமாகும். பின் 1963 ஆண்டில் சிவாஜி அவர்களின் நடிப்பில் குலமகள் ராதை என்ற திரைப்படத்தை இயக்கினார். இது அவருடைய 2வது திரைப்படமாகும். அவர் 3வதாக இயக்கிய திரைப்படம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 100வது திரைப்படமான நவராத்திரி திரைப்படம். 1952 ஆண்டில் சினிமாவில் நடிக்க வந்த சிவாஜி அவர்களிடம் இருந்து வட்டியும் முதலுமாக நடிப்பை வசூலித்திருந்தார் AP நாகராஜன் அவர்கள் நவராத்திரி திரைப்படத்தில். ஒரு திரைப்படத்தில் 9 சிவாஜி புதுசு ஆச்சரியம் என்றால் நவராத்திரி திரைப்படத்தின் கதையும் ஒரு ஆச்சரியம். கல்லூரியில் படிக்கும் ஒரு பெண் தன்னுடன் படிக்கும் ஒரு இளைஞனை காதலிப்பாள். ஆனால் அந்த பெண்ணினுடைய தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்வார். அதற்காக ஒரு மாப்பிள்ளையையும் அவர் பார்த்து வைத்திருப்பார். இதனால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்த அந்த பெண் தன்னை பார்க்க வரும் மாப்பிள்ளை தான் காதலிக்கும் அந்த இளைஞன்தான் என்பதை அறியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள். இப்படி ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவதும் அந்த காலத்தில் புதுசுதான். அப்படி வீட்டை விட்டு வெளியேறிய அந்த பெண் 9 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்திப்பாள். அந்த 9 இரவுகளில் நடக்கும் கதைதான் நவராத்திரி திரைப்படத்தின் கதையாகும். இந்த திரைப்படத்தை 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த பெண் 9 நாட்களில் சந்திக்கும் 9 கேரக்டர்களையும் அந்த படத்தின் ஹீரோவே செய்வதால் ஹீரோவை மையமாக கொண்ட படம் என்றும் நவராத்திரி திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த பெண் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்திக்கிறாள். இறுதியில் அவள் என்ன ஆகிறாள் என்பதை சொல்லுவதால்
கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட திரைப்படம் என்றும் நவராத்திரி திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம். நவராத்திரி திரைப்படத்தின் கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் கதாநாயகி நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்களும் இந்த திரைப்படத்தில் திகட்ட அழுக்காமல் வள்ளலாக நடிப்பை வாரி வழங்கி இருப்பார்கள். இருவரும் இந்த திரைப்படத்தில் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருந்தார்கள். அற்புதம், இரக்கம், கோபம், பயம், சாந்தம், வீரம், வெறுப்பு, ஆனந்தம் என நவரசங்களையும் 9 கதாபாத்திரங்களில் வெளிப்படுத்தி பிரமாதப்படுத்தி இருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த 9 பேருக்கு தக்கபடி, அந்த 9 சிவாஜிக்கு ஏற்றபடி நவரசங்களையும் முகபாவங்களிலும் படபடப்பிலும் ஏக்கம் துக்கத்திலும் வெளிப்படுத்தி நவரசங்களையும் வெளிப்படுத்தி அசத்தி இருப்பார் நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்கள். இந்த திரைப்படத்தில் விவசாயியாக வரும் சிவாஜி வெள்ளந்தி என்றால், ரவுடியாக வரும் சிவாஜி மிரட்டல், ஜமீனாக வரும் சிவாஜி அடக்கம் என்றால், போலீஸாக வரும் சிவாஜி அதட்டல், தொழு நோயாளியாக வரும் சிவாஜி பரிதாபம் என்றால், கூத்துக்காரராக வரும் சிவாஜி பச்சாதாபம் என நடிகர் சிவாஜி அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் 9 சிவாஜி கேரக்டர்களும் சவால் என்றால், 10வது போட்டியாக சாவித்திரி அவர்களும் இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்களை நடிப்பில் உண்டு இல்லை என்று போட்டி போட்டு இருப்பார். சிவாஜியாவது ஸ்டைல் மன்னனாவது என்று யாராவது நினைத்தால், இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இரவினில் ஆட்டம் பகலின் தூக்கம் என்ற பாடலையும், அந்த பாடலில் சிவாஜி அவர்களின் மிரள வைக்கும் விழிகளையும், போதையில் அவர் நடக்கும் நடையையும் பார்த்தால் அவர்கள் மிரண்டு போவார்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் மேடையில் தோன்றும் கூத்து கட்டும் சிவாஜி அவர்களும் சாவித்திரி அவர்களும் அதாகப்பட்டது என்று ஆரம்பித்து தங்க சரிகை சேலை என்று அதகடம் பண்ணுவார்கள். இந்த பாடல் திரையரங்குகளில் முடிந்த பின்னும் கைத்தட்டல்கள் அடங்க சிறிது நேரம் ஆனது என்பார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் இனிமையான பாடல்களாக அமைத்து கொடுத்தார் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடல்களில் தனக்கே உரிய தத்துவார்த்தங்களையும் வாழ்வியலையும் ஒவ்வொரு வரிகளிலும் கோர்த்து இந்த பாடலை எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் என்ற பாடலில் அந்த கேரக்டரின் மனநிலையை அப்படியே பிரதிபலிப்பதாக இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வரிகள். இந்த திரைப்படம் வீட்டை விட்டு பெண் ஓடிவிட்டாள் என்ற நெகட்டிவ் விஷயத்தை கொண்ட கதைதான் என்றாலும், அவள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் மனித நேயத்துடன் இருக்கிறார்கள் என்ற பாசிட்டிவ் திரைக்கதையில் எனர்ஜியை தந்திருப்பார் AP நாகராஜன் அவர்கள். நவராத்திரி என்ற டைட்டில் முடிந்ததும் அது சம்பந்தமான ஒரு பாடல். அது தவிர இந்த திரைப்படத்திற்கும் நவராத்திரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் முந்தைய காட்சிகளுக்காக ஏகப்பட்ட பொம்மைகளை படமாக்கி இருப்பார் AP நாகராஜன் அவர்கள். மேலும் அந்த பொம்மைகளை தயாரித்தவர்களின் பெயர்களையும் டைட்டிலில் இடம்பெற செய்திருப்பார். இந்த படத்தை தயாரித்து கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார் AP நாகராஜன் அவர்கள். 1964ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி SS ராஜேந்திரன் அவர்கள் நடித்த உல்லாச பயணம் என்ற திரைப்படம் தீபாவளி அன்று வெளியானது. அதே நாளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் PR பந்தலு அவர்கள் இயக்கத்தில் முரடன் முத்து என்ற திரைப்படமும் வெளியானது. அதோடு மக்கள் திலகம் MGR அவர்கள் நடித்த படகோட்டி திரைப்படமும் அதே நாளில் வெளியானது. அதே நாளில் இயக்குனர் AP நாகராஜன் அவர்கள் இயக்கிய சிவாஜி அவர்களின் 100வது திரைப்படமான நவராத்திரி திரைப்படமும் வெளியானது. நவராத்திரி திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றது.